உங்க மேனுவல் கார்ல கியர் ஷிஃப்டிங் ஸ்மூத்தா இல்லாம ஸ்டக் ஆகுதுங்களா? இந்த மாதிரி இஷ்யூஸை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரிப்பு போகும்போது திடீர்னு கியர் ஸ்டக்கா கூட ஆகலாம். நீங்க அப்பவே ரெக்டிஃபை பண்ணீங்கன்னா 50K வரைக்கும் சேவ் பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஏ சூப்பர் மோட்டார்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இதுக்கான ரீசன்ஸ் வந்து கியர் ஆயில் லெவல் வந்து லோவா இருக்கிறது, இல்லை ஆயில் லீக் ஆகுது, இல்லை கியர் ஷிஃப்டிங் கேபிள் வந்து ஹார்ட் ஆகுது, இல்லை தேயிற ரீசனா கூட இருக்கலாம். இது இல்லாமல் இன்டர்னல் டேமேஜ் இல்லை பேரிங் டேமேஜ் கூட மெயினான ரீசன் இருக்கலாம். வந்து நீங்கள் பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ் வரும்போது கியர் ஆயிலோட லெவலு அண்ட் கண்டிஷன் செக் பண்ணிட்டு நீட் இருந்தால் சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ 6 months ஒன்ஸ் வந்து உங்கள் கியர் சிஸ்டமை ப்ராப்பர் டயக்னைஸ் பண்ணி செக் பண்ணணும். ஸோ நீங்கள் டயக்னைஸ் பண்ணும்போதே ஃபால்ட்டிங் காம்பனண்ட்டை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஆயில் லூப்ரிகேட் பண்ணிவிட்டு கேபிளை அலைன்மெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் காரை ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே மேஜர் இஷ்யூஸை இக்னோர் பண்ணிடலாம். ஸோ டிரைவிங்கில் எந்த ஆர்பிஎம்ல எந்த கியர் ஷிஃப்டிங்கில் போகணுமோ அந்த கியர் ஷிஃப்டிங்கில் போங்க. அதிக கியரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லோ ஸ்பீடில் போகிறதும் இல்லை லோ கியர் ஷிஃப்டிங்கில் ஹை ஸ்பீடில் போகிறதும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உங்கள் கார்லேயும் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னா கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள்.